ஜப்பான் இஸ் பேக். 2 நாளாக ஜப்பானில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நம்மளும் நம்மளோட சேனலில் அதை பற்றி நேற்று ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இருந்தும் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 155 வாட்டி அடுத்தடுத்து அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாகவே சுனாமிக்கான அலர்ட். அண்ட் நேற்று ஈவினிங் அங்கே இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் கிராஷ். இவ்வளோ நடந்துமே அந்த மக்கள் எப்படி அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வெளியே வராங்க அப்படிங்கிறதும், ஜப்பான் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு ஹையாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு. ஆனால் அதே கண்ட்ரியில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாமே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினச்சேன். அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இதே மாதிரி கண்டென்ட் வந்துட்டு டெய்லி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த முடியும். January 1, 2024 நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் இருந்தோம், இல்லை பிடிச்சவங்களோட வெளியே இருந்தோம். நியூ இயர் வந்துட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி தான் ஜப்பானும் நியூ இயரை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நியூ இயரை நோக்கி காத்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்ததே அப்படியே ஒரு வேறையான விஷயம் தான் இருந்தது. அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கப்படுது, எர்த்குவேக். கிட்டத்தட்ட 155 வாட்டி அடுத்தடுத்து அங்கே வந்துட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாகவே சுனாமிக்கான அலர்ட் அங்கே வந்துட்டு கொடுக்கப்படுது. அண்ட் ஸ்டார்டிங்கில் சுனாமிக்கான அலர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1 மீட்டர் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. 1 மீட்டர் அளவுக்கு சுனாமி வந்துச்சு. அண்ட் இது 1 மீட்டரோட நிற்காது, இது வந்துட்டு 5 மீட்டர் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாரும் சீக்கிரமாக அந்த ஷீஷோர் பகுதியிலிருந்து எவாக்குவேட் ஆகி ரொம்ப ஒரு உயரமான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்ப அவசரமாக அங்கே இருக்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு, அங்கே இருக்க வயசானவங்களை கூப்பிட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஒரு உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே அந்த எர்த்குவேக்னால வீடுகள் இடிஞ்சு மண்ணுக்குள்ளே புதஞ்சவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வந்தது ஒரு 50 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இதே மாதிரியான ஒரு ரெக்டர் ஸ்கேல் 7.6 இருக்கிற ரெக்டர் ஸ்கேல் 1920ஸ்லேயே வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போ இறந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே இருக்குது. என்னென்னு சொல்கிற 1920ஸ்ல 1 லட்சம் பேர் இதே 7.6 ரெக்டர் ஸ்கேல இறந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு 50 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுதான் டெக்னாலஜிக்கல். ஜப்பானோட டெக்னாலஜிக்கல் அப்டேட்டில் இதுவும் வந்துட்டு ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் அடிக்கடி அங்கே வந்துட்டு நிலநடுக்கம் ஏற்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கண்ட்ரியே எப்படி இருக்குன்னா, அதுக்கு கீழே ஒரு 3 டெக்னாலஜிக்கல் பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜிக்கல் பிளேட்ஸ் 3மே வந்துட்டு ஒரே இடத்துல ஜாயின் ஆகுறங்காட்டி அது வந்துட்டு ஒரு எர்த்குவேக் ஜோன் அப்படின்னே சொல்லப்படுது. இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சரி இது எர்த்குவேக் ஜோனாக இருந்தால் என்ன, நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம இந்த எர்த்குவேக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு வீடுகள் கட்டுறதுல இருந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் அந்த எர்த்குவேக்கு அந்த பில்டிங் வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு குறியாக இருந்து அங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கட்டினாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ அவங்களை வந்துட்டு ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன பில்டிங்ல இருந்து பெரிய பில்டிங் வரைக்கும் அவங்க கட்டுற எல்லா பில்டிங்லையுமே வந்துட்டு அந்த ரப்பர் பிளேட்ஸ் கொடுக்குறதுனாலையும் அண்ட் நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் கொடுக்குறதுனாலையும் தான் அதிகப்படியான சேதம் அங்கே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த எர்த்குவேக் ஆரம்பித்த அந்த டைம்ல இருந்து அங்கிருந்து மக்கள் எவாக்குவேட் ஆகி வெளியே போகிற அந்த டைம்லேயே நிறைய பேர் வந்துட்டு பில்டிங்கில் சிக்கியும் அண்ட் மண்ணுக்குள்ளே புதஞ்சோ இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் கரெக்டான நம்பர்ஸ் வந்துட்டு வெளியே வரல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்துருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு சொல்ல வருது. அண்ட் இந்த டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் லீக் ஆகி அங்கே ஃபயர் ஆயிருக்கு. அண்ட் ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ரோடெல்லாம் கிராக் ஆனாங்காட்டி கரெக்டான டைம் போய் அவங்களை வந்துட்டு எங்களால் ரெஸ்கியூ பண்ண முடியல அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற மாதிரியும் நான் சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நான் படித்தேன். இதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதே ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஜப்பானில் ஏற்படாமல் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிலையோ இல்லை இந்தியாவிலையோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதோட தாக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜப்பான் இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரிவென்ஷனாக இருந்தாங்க. இதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரேன். நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு அதே இடத்துல சுனாமிக்கான எச்சரிக்கையும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கடலோர பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. 155 வாட்டி அடுத்தடுத்து அங்கே நிலநடுக்கம் வந்தங்காட்டி அது சுனாமி வரதுக்கான ஒரு பூஸ்டப் பாயிண்டாகவும் இருந்திருக்கு. என்னென்னு சொல்கிறேன், நிலநடுக்கம் வந்தால் அது சுனாமி வந்துட்டு பூஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வாட்டியும் பண்ணாது. ஆனால் இதே மாதிரி ஒரு 155 வாட்டி அடுத்தடுத்து அந்த இடத்துல ஒரு இடத்துல நிலநடுக்க தாக்குச்சு அப்படின்னா அது வந்துட்டு சுனாமிக்கான ஒரு பூஸ்டப் பாயிண்டாக இருக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு சுனாமிக்கான அலர்ட்டாக வந்துட்டு ஒரு 1 மீட்டர் அளவுக்கு சுனாமி வரும், நீங்கள் எல்லாருமே ஒரு எச்சரிக்கையான இடத்துக்கு இன்னும் இருங்க, இது வந்துட்டு இன்னும் தொடரலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. சொன்ன மாதிரியே அங்கே வந்துட்டு சுனாமியும் வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னொரு வார்னிங் கொடுக்குறாங்க, இது 1 மீட்டரோட நிற்காது, 5 மீட்டர் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னும் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேங்க் காட்
அங்கே தான் வந்துட்டு ஜப்பானுக்கு வந்துட்டு ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். 5 மீட்டருக்கு வரக்கு இருக்கிற அந்த சுனாமி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகி ஒரு 3 அடி, அதாவது நம்ம இடுப்பளவு இருக்கிறோட வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணப்பட்டு ஒரு உயரமான இடத்துல வந்துட்டு சேர்க்கப்பட்டாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிற இடத்துலையும் ரொம்ப சேஃபான ஒரு ஷெல்டர் போட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டிலேருந்து கிளாத்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்து பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு 7.6 ரெக்டர் ஸ்கேல் வருது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனாலும் இது வந்துட்டு இந்த ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே டேக்கிள் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இவருக்கு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இந்த ஒரு எர்த்குவேக் அப்படிங்கிறது வந்துட்டு இது முதல் வாட்டி இங்கே ஏற்படுறது இல்லை. ஒரு வருஷத்துலேயே ஒரு 500க்கும் 1000க்கும் மேற்பட்ட வாட்டி இங்கே எனக்கு நிலநடுக்க வரங்காட்டி இங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இது எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரியில் ஏற்பட்டால் அந்த இடத்துல நிலைமையே வேறையா இருக்கும். ஸோ இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரும், இங்கே தான் வராது அப்படின்ட்டு இல்லை, எங்கே வேணால் வரலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி வந்துட்டு ப்ரிவெண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஜப்பான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அடிக்கடி வரங்காட்டி அவங்க வந்துட்டு ரொம்பவே ப்ரிவெண்ட்டாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜப்பான் அளவுக்கு ப்ரிவெண்ட்டாக இல்லாலும் இப்போ சுனாமி நம்ம தமிழ்நாட்டில் வந்துச்சு, அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னுமே நம்ம வந்துட்டு எப்படி ப்ரிவெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு யோசிக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணோம்னாவே அடுத்த சுனாமியில் அடுத்த டிசம்பரில் இதுக்கு அடுத்த டிசம்பர்லையோ மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு சுனாமியோ ஏதோ ஒரு மழையோ வந்து அட்டாக் பண்ணணும், நம்ம அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஈஸியாக வந்துட்டு அதுலேருந்து வெளியேற முடியும். இது வந்து நம்ம ஜப்பான் கிட்ட இருந்து எல்லா நாடுமே கற்றுக்க வேண்டிய ஒரு லெசனாக வந்துட்டு இருக்கு. இது ஏற்பட்டிருந்த அதே டைமில் ஜப்பானில் அனதர் பார்ட் ஆஃப் ஜப்பானில் என்ன நடந்துச்சுன்னா, ஜனவரி 2, 2024 சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும், ஒரு ஃப்ளைட் கிராஷ். ஒரு ஊர்ல இருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஜப்பானுக்குள்ள வர ஒரு ஃப்ளைட்டில் அங்கே இருந்த கடலோர பகுதியை சேர்ந்த ஒரு ஃப்ளைட் நின்றுட்டு இருந்தது மேலே இந்த ஃப்ளைட் வந்து இறங்குறப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஏற்படுது. ஒரு பெரிய ஃபயர் அந்த ஏர்போர்ட் முழுக்க வந்து ரெட்டாக வந்துட்டு காணப்படுது. ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த கடலோர பகுதி ஃப்ளைட் இருக்கிற அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு 6 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க் காட் அந்த ஃப்ளைட் பெரிய ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கடலோர பகுதியில் இருக்கிற அந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருந்ததாகவும் அதில் ஒருத்தர் வந்துட்டு காப்பாற்றப்பட்டதாகவும் இன்னொரு இந்த 5 பேரோட நிலைமை என்ன அப்படின்ட்டு வந்துட்டு இன்னும் தெரிய வரல. ஸோ இது வந்துட்டு ஒரு கவலைக்கட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ ஜப்பான்ல அடுத்து ஒரு இயற்கை சீற்றமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேரழிவா இருந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஜப்பான்ல தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இது எங்க வேணா நடக்கலாம். இதை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் இதே மாதிரியான ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த டிசம்பரில் மழையில் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இதுக்கு எவ்வளோ நம்ம ப்ரிவென்ஷனாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரில. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அன்டில் தென் சைன் ஆஃப் நவீன்.